வெல்கம் டு ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் டெக் சேனல். எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வெல்கம் சொல்லிக்கலாம். இந்த ஒரு கோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது வந்துட்டு யூடியூப் சேனலை எப்படி க்ரோத் கொண்டு வருது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்மளோட இதில் ஒரு நியூ கோர்ஸ் லான்ச் பண்ணுறோம். இந்த ஒரு கம்ப்ளீட் பிளேலிஸ்ட்டில் நீங்கள் வந்துட்டு யூடியூப்போட க்ரோத்துக்கு நீங்கள் எப்படி வீடியோ எடிட்டிங் பண்ணுறது, என்ன மாதிரி ஷார்ட்ஸ் அப்டேட் பண்ணணும், என்ன மாதிரி வீடியோஸ்லாம் அப்டேட் பண்ணணும், என்ன மாதிரி ஹேஷ்டாக் ஆப்டிமைசேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் லேர்ன் பண்ணிக்க போகிறீங்க. பொதுவாக வந்துட்டு யூடியூப் சேனல் எதுக்கு கிரியேட் பண்ணணும், யூடியூப்னா என்ன அப்படின்னா, யூடியூப் அப்படிங்கிறது ஒரு வீடியோ ஷேரிங் வெப்சைட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம பொதுவாக வந்துட்டு யார் வேணாலும் பப்ளிக்காக இருக்க நம்ம ஒரு சேனல் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு அதில் வீடியோஸை அப்டேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் வந்துட்டு ஏகப்பட்ட சேனல்ஸ் வந்துட்டு சேனல்ஸ் கிரியேட் பண்ணிட்டு வீடியோஸ் நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க. நம்ம ரீசன்ட் ஒரு 5 years 4 years பிஃபோர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபுட் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது, அதாவது ரெடி பண்ணக்கூடிய ஒரு வீடியோஸ் தான் நிறைய போடுவாங்க. இப்போ ரீசன்ட் டேஸில் அது கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகி ஃபுட் ரிவ்யூ கொடுக்குற மாதிரி நிறைய சேஞ்ச் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ட்ராவல் பிளாக் இந்த மாதிரி நிறைய கிரியேட் பண்ணியிருக்காங்க. பட் எதுக்காக இந்த யூடியூப் சேனல் எல்லாரும் கிரியேட் பண்ணுறாங்க, என்ன பர்பஸ் அப்படின்னா ஒன்லி வந்துட்டு ஆன்லைன் மணி மேக்கிங் மட்டும்தான் ரீசன்ஸு. நம்ம கண்டிப்பாக வந்துட்டு ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி நம்மளால் வந்துட்டு ஏர்னிங் வந்து பண்ண முடியும். அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஆட் நெட்வொர்க் இருக்குது. இப்போ யூடியூப் பார்த்தோம் அப்படின்னா கூகுளோட ஆடில் தான் இருக்குது. அந்த கூகுள் ஆட்சன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம அப்ரூவல் வாங்கிட்டோம். யூடியூப் அப்படிங்கிறது கூகுளோட கம்பெனி அப்படிங்கிறதுனால நம்ம யூடியூப் ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்ம சேனல்ஸ்க்கு அதுக்கு ஒரு பர்டிகுலர் லிமிடேஷன்ஸ் இருக்குது. இவ்வளோ வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும், இவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருக்கணும்னு சொல்லிட்டு ரீசெண்டாக இப்போ கூட அப்டேட் விட்டுருக்காங்க. அந்த சேனல்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்ச் ஹவர்ஸ் அந்த மாதிரி இருந்தது. அப்போ ரீசெண்டாக அதுவும் இப்போ குறைச்சிருக்காங்க. இது மாதிரி ஒரு சில ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு மானிட்டைசேஷன் நம்ம அப்ரூவல் வாங்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு யூடியூப்கான ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடைச்சிடும். அந்த மாதிரி கிடைச்சிருச்சு அப்படின்னா நம்மளோட ஒவ்வொரு வீடியோலையும் வரக்கூடிய ஆடை யாராவது பார்க்குறாங்க, அதை கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான ரெவன்யூ உங்களுக்கு ஒவ்வொரு மந்த்தும் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். இதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை ஒரு யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணுறாங்க. அது ஒரு வீலாகிங்கா, இல்லை அவங்க பர்சனல் பிளாகா, இல்லை ஃபுட் ரிவ்யூ கொடுக்குற மாதிரி ஒரு ட்ராவல் பிளாகா, இல்லை ஜென்ரலாக வந்துட்டு ஒரு ஃபன்னாக இருக்கக்கூடியது மூவி ரிவ்யூ கொடுக்கக்கூடிய சேனல்ஸ்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறாங்க. இந்த மாதிரி கிரியேட் பண்ணும்போது ரெகுலர் அப்டேட் பண்ணுறதுனால அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அதிகமாகுது, லைக் கமெண்ட் ஷேர் வருது. அப்புறம் ஒவ்வொரு வியூஸ்க்கும் கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கினதுனால அதில் ஆடை வந்து அவங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. அந்த ஆடை நிறைய பேர் பார்க்குறாங்க, கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான ரெவன்யூ வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்குது. இப்போ எவ்வளோ வந்துட்டு ஏர்ன் பண்ணலாம் யூடியூப் சேனலாக கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு மெனி வியூஸ் வந்துட்டு உங்களுக்கு போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான். இதனால தான் வந்துட்டு வைரல் கண்டென்ட் வந்து எல்லாரும் மேக் பண்ணுறாங்க. வைரலாக போகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாமே பண்ணுறாங்க. ஈவன் வந்துட்டு எல்லா வீடியோஸுமே வந்துட்டு இப்போ போட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சில சேனல்ஸ்லாம் என்ன இருந்தாலும் டெய்லி நடக்கிறது, டெய்லி வெளியே போகிறதுன்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்களும் ஒரு வீடியோவாக அப்டேட் பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு வியூஸ் அதிகம் போகுதோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வந்து இருக்கும். இப்போ எவ்வளோ லிமிட்டேஷன்ஸ் அப்படிங்கலாம் கிடையாது. இதில் வந்து எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 10,000 rupeesலேருந்து ஒரு 1 lakh 5 lakh 10 lakh வரைக்கும் நீங்கள் போகிற வந்து ஒரு வீடியோஸ் பொறுத்து அது வியூஸ் போகிறத பற்றி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு மிஸ்டர் பீஸ்ட் அப்படிங்கிற ஒரு சேனல் எடுத்துக்கோங்க. அவங்க பார்த்தோம் அப்படின்னா யூடியூப்லேயே வந்துட்டு ரொம்ப டாப்பஸ்ட் சப்ஸ்கிரைபர் இருக்கக்கூடிய ஒரு சேனல்ஸ். அவங்களோட ஏர்னிங்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா க்ரோஸில் தான் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் நம்ம இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா ஃபேமஸான சேனல்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ் அப்படின்னு எடுத்தால் கூட உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் மட்டும் கிடையாது, நிறைய ஐடியாஸை வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு ஹெல்த் டிப்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபிட்னஸ் சேனல், ஒரு ஹெல்த் சேனல், ஒரு மூவி ரிவ்யூ சேனல், ஃபுட் ரெசிபி சேனல்ஸ், ஃபுட் ரிவ்யூ சேனல்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஐடியாஸ் இருக்குது. ரீசன்ட் டேஸில் ஏஐலாம் வந்தனாலே ஏஐ யூஸ் பண்ணி கூட ஒரு சில கார்ட்டூன்ஸ் வீடியோஸ் மேக் பண்ணி கூட நம்மளால் சேனல்ஸ் கிரியேட் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எப்படி வந்து ஒரு யூடியூப் சேனல் க்ரோத் பண்ணணும், எப்படி அதில் ஏர்ன் பண்ணணும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்துட்டு எப்படி யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை நம்மளோட சேனல் வழியாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்குவீங்க. அதே மாதிரி இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த சேனல் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். வேறு எந்த மாதிரி வீடியோஸில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோஸும் நம்ம அப்கமிங் இதில் நம்ம போடுவோம். எல்லாத்துக்கும் தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் அடுத்த வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம்.